ஒரு அழகான கிராமத்தில் ஒரு பாசமுள்ள பாட்டி மண் குடத்தில் மோரை வச்சுட்டு தினமும் ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு இருந்தாங்க. வெயிலால் வாடி போய் யார் அந்த வழியாக வந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மோரை தாராளமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு வெயில் ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. வெளியே எதுவும் சொல்லாமல் வர்ற ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாட்டி மோரை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. தனக்குன்னு ஓய்வு எதுவுமே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே கொடுத்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு கடைசி பையன் ஓடி வந்தான். ஒரே ஒரு கோப்பை மோர் மட்டும்தான் மிஞ்சி இருந்துச்சு. பாட்டி கிட்ட, பாட்டி எனக்கு கொஞ்சம் மோர் இருக்குதா அப்படின்னு அந்த சின்ன பையன் கேட்டான். அந்த பாட்டியும் சிரிச்சபடி ஒரு கிண்ணத்தில் அந்த கடைசி மோரை ஊற்றி அந்த சின்ன பையனுக்கு கொடுத்தாங்க. அந்த பையன் சின்ன வயசாக இருந்தாலும் பெரிய புரிதலோட சொன்னான், பாட்டி நீங்கள் ரொம்ப களைச்சு போயிருக்கிறீங்க, இந்தாங்க இந்த மோரை முதல்ல நீங்கள் குடிங்க அப்படின்னு. அந்த பாட்டி ஒரு சின்ன புன்னகையோட, இல்லை தம்பி நான் நல்லா தான் இருக்கிறேன், நீ குடி அப்படின்னு சொன்னாங்க. அந்த சின்ன பையன், என்னதான் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? உங்கள் நெத்தியில் வேர்வை வடிஞ்சுக்கிட்டு இருக்குது, உங்களோட உதடெல்லாம் வறண்டு போயிருக்குது, முதல்ல நீங்கள் இந்த மோரை குடிங்க, நீங்கள் நல்லா இருந்தால் தானே நாளைக்கும் எங்களுக்கு மோர் கொண்டு வர முடியும், இந்தாங்க குடிங்க அப்படின்னு ரொம்ப உரிமையோடு சொன்னான். பாட்டி கண் கலங்க அந்த மோரை அந்த பையன்கிட்ட இருந்து வாங்கி குடித்தாங்க. நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குற உறவுகள் இருக்கிறது ஒரு வரம்.